நான் வந்து ஆங்கரா இருந்த டைம் அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, இந்த மாதிரி நீங்க 7ஆம் அறிவு படத்துல வந்து ஆடியோ லான்ச் நடக்குது, அதுக்கு நீங்க ஆங்கரா பண்ண முடியுமான்னு. உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 2 நாள்ல திரும்ப ஃபோன் வந்துச்சு, இது வந்து ஒரு ஹீரோ வச்சு போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அது ஸ்கிரிப்ட் பண்றீங்களான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏங்க இவ்வளவு பெரிய படத்துல ஏதாவது ஒரு பார்ட்டா இருந்தா கூட எனக்கு ஓகே தான், அதனால நான் வந்து பண்றேன்னு சொன்னேன். அந்த ஆங்கரிங் சான்ஸ் நான் எதிர்பார்த்தது எதுக்கான, இன்னைக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட திறமையெல்லாம் ஏதாவது காமிச்சு முருகதாஸ் சார் படத்துல ஏதாவது ஒரு ரோல் வாங்கிடலாமா அப்படின்னு ஆசையோட தான் வந்தேன். ஒரு சில வருஷம் கழிச்சு இன்னொரு ஃபோன் கால் வந்தது. ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஒரு படம் பண்றாங்க அவருடைய அசிஸ்டன்ட்டை வச்சு. இதுதான் அந்த மான் கராத்தே படம். ஆடியோ லான்ச்ல வந்து முருகதாஸ் சார் இருந்தாங்க, சீஃப் கெஸ்ட் வந்து சங்கர் சார். அப்ப நான் பேசும்போது சொல்லியிருந்தேன், என்னைக்காவது ஒரு நாள் நான் வந்து முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும், சங்கர் சார் டைரக்ஷன்ல நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. அப்பதான் அந்த சோஷியல் மீடியா ஆரம்பிச்ச டைம். அதுல எல்லாருமே நிறைய கிண்டல் பண்ணாங்க, 2 படம் ஓடிடுச்சுன்னா உடனே உனக்கு முருகதாஸ் படம் கேக்குதா, சங்கர் படம் கேக்குதான்னு சொன்னாங்க. இன்னைக்கு மதராசி ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ஷன்ல நான் ஹீரோ இங்க நின்று பேசிக்கிட்டு இருக்கேன்.